ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டாக நான் சொல்லியிருந்தேன் ஏற்காடு ட்ரிப் போயிருந்தோன்னு. அந்த வீடியோ பார்க்காதவங்க ஏற்காடு ட்ரிப்பு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதோட கண்டினியூஷன் தாங்க, பார்ட் 2ங்க. இது ஏற்காடோட பார்ட் 2. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி எப்படி போகணும், ட்ரெயின் ஏறணும் எல்லாமே அதில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பஸ் ஏறணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். எத்தனை ஏர்பின்ஸ் பென்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னு இருந்தேன். ஸோ மொத்த ஏற்காட்டில் உங்களுக்கு 20 ஏர்பின் பென்ஸ் இருக்குங்க, 20 ஓகேங்களா. அதில் ஒவ்வொன்றும் நல்ல தமிழ் பேர் வச்சுருக்காங்கங்க. நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு போராடினவங்க பேரும் ப்ளஸ் நம்ம புலவர்கள், தமிழ் புலவர்கள் பேரும் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ராஜாக்கள் பேரும் வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாமே தமிழ் பேருங்க. சிலதை நான் சொல்கிறேன். தீரன் சின்னமலை வளைவு, வஉசி வளைவு, கப்பலொட்டி தமிழன் வஉசி வளைவு, சுப்பிரமணிய சிவா வளைவு, கபிலர் வளைவு, பரணர் வளைவு, ஔவையார் வளைவு, பாரதியார் வளைவு, பாரதிதாசன் வளைவு, வேலுநாச்சியார் வளைவு, இதுமாரி நிறைய தமிழ் பேர்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. சிலது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, சிலது இல்லை. அப்புறம் அதியமான் வளைவு, உங்களுக்கு சிலது வீடியோவில் நான் அதில் வரும் பாருங்கள். நாங்கள் ஒன்று ரெண்டு வளைவு ஏறும் போதே பாருங்கள், மேகங்கள்லாம் சூழ்ந்து அப்படியே ஒரு ஃபாக், அந்த பனிக்கூட்டங்கள் அப்படியே மேகங்கள் சூழ்ந்து ஒரு செமையாக இருந்துச்சுங்க. அந்த கிளைமேட் பார்க்கும்போது பாருங்கள், ரொம்ப அப்படியே குளிர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 2-3 டேஸ் முன்னாடி தான் மழை பெஞ்சது நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ நாங்கள் போகிறதுக்குள்ளே மார்னிங் தான் ஏறணும், 10:30-11 தான் இருக்கும். பாருங்கள் எப்படி சூழ்ந்துடுச்சு. ரொம்ப அருமையாக இருந்ததா, இன்றைக்கி சூப்பர் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனோங்க. என் பையனும் நான் ஒவ்வொரு ஏர்பின் பென்ஸையும் கவுண்ட் எடுக்கிறேன், அவனும் பார்த்துட்டே வந்தான். நம்ம சென்னையில் இருக்கோம், அதுக்கப்புறம் வேறு ஹில் ஸ்டேஷன் அவ்வளோ போக முடியல. ஸோ இதெல்லாம் போகும்போது ரொம்ப ஒரு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கண்டிப்பாக இனிமேல் அப்பப்போ போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததுங்க. என் ஹஸ்பண்ட் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க, எங்களால் தான் அவ்வளோ போக முடியல. இப்போ அவரும் எங்களை கூட்டிகிட்டு போனார். ஏற்கனவே 1-2 பேர் இருக்கும், ஆனால் இதுமாரி வீடியோலாம் நான் எடுக்கலை. இப்போ தான் இதை எடுக்கிறேன். இப்போ தான் நானும் சேனல் ஓப்பன் பண்ணேன் இல்லையா. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க, மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் தாங்க பண்ணுறேன் பாருங்கள். அந்த பாறைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. அதுலேருந்து இந்த வேர்கள் செடிகள் வருது, அதெல்லாம் வேறு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு கவர்லையும் பார்த்து திரும்பினாங்க, ஏன்னா ஆப்போசிட்டில் இறங்குற வண்டி வருது. ஃபஸ்ட்டு இறங்குறவங்களுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அங்கங்கே எழுதியும் ஒட்டியிருக்காங்க, ஏன்னா டவுன் நோக்கி வேகமாக வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு இறங்கணும். இந்த பாருங்க, அவங்களுக்கு வழி விட்டுட்டு தான் நம்ம ஏறணும். எங்கள்து வேறு பெரிய பஸ்ஸு, நாங்கள் பெரிய பஸ்ஸில் ஏறிட்டோம். ஒரு சின்ன பஸ்னால் கர்வுக்குலாம் ஈஸியாக இருக்கும். பெரிய பஸ்லையே டிரைவர் பொறுமையாக நிறுத்தி ஏற்றினாங்க. அவர் ரொம்ப பொறுமையாக ஏற்றினார், ரொம்ப மீடியமாக தான் போனார். ஸோ ரொம்ப சேஃபாக இருந்துச்சு எங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் பயம், மலை ஏறும் போதெல்லாம் ப்ரே பண்ணிக்கிட்டேன், கடவுளே ஏதோ இருக்கக்கூடாது, பத்திரமா போகணுன்னு. ஸோ சேஃபாக போனோம், சேஃபாக என்ஜாய் பண்ணோம். உண்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஃபாக்லாம் பாருங்கள், அப்படியே நம்ம படத்துலலாம் எல்லாம் பாடிட்டுருப்பாங்களா, அதுமாரி எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு அந்த நேரத்தில். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஃபாக் எல்லா டைமும் கிடைக்காது, அதுக்கு எப்போயாவது ஒரு டைம் தான் கிடைக்கும், நம்ம போகிற நேரத்தில் கிடைக்காது அப்படின்வாங்க. என் ஹஸ்பண்டுக்கு ஒரு வாட்டி கிடச்சிது, இப்போ எங்களுக்கு நாங்கள் ஃபேமிலியாக போகும்போது எங்களுக்கு கிடச்சிது. ஸோ தேங்க்யூ காட், அண்ட் என் ஹஸ்பண்டுக்கும் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஹஸ்பண்ட். இந்த ட்ரிப் இட் போனதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு வளைவுலையும் நம்ம பொறுமையாக ஏற்றுனாங்க இல்லையா. ரொம்ப இது 4வது பெண்டு. பின்னாடி வருது வண்டிங்களும் பாருங்கள் ஸ்லோவாக 1 by 1 இருந்தாங்க. பைக்கில் வரவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும், ரூல்ஸுங்க இது. அதுவும் மலர் கண்காட்சின்றதுனால ரொம்ப கூட்டாங்க, ஹெவி க்ரௌடு நாங்கள் போன டைமு. ஸோ அந்த மலர் கண்காட்சியை பார்க்கறதுக்காக கீழே இருக்க சரௌண்டிங் மக்களும் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளேருந்து நிறைய பேர் சென்னை, வேலூர், நிறைய சைடு கிருஷ்ணகிரி அந்த பக்கம் கொஞ்சம் ஊர்லேருந்தும் வந்திருந்தாங்க. இது கர்வ் 6ங்க, வேலுநாச்சியார் வளைவு.
இப்படி ஒவ்வொன்றும் நாங்கள் பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம், மேகங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் என் பையன்கிட்டையும் ஜாலியாக பேசியிருந்தேன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் அவங்க அப்பா எடுக்கிறாருன்னு அவங்க அப்பாக்கிட்டேயும் போயிட்டான். அப்புறம் நான் மட்டும்தான் தனி சீட்டில் ஜாலியாக ஜன்னல் சீட்டில் உட்காந்து பார்த்துட்டே வந்தேன். ஸோ கர்வ் 8ங்க இது. இந்த கர்வ் 8 பார்த்திங்கன்னா அதியமான் வளைவு, அப்புறம் பாரி வளைவு, அதுமாதிரி ஒவ்வொருத்தரோட பேர்கள் அருமையாக இருந்துச்சு. அதேமாதிரி நைட்டில் லைட் போட்டு ரொம்ப இது பண்ணி ஓட்டாதீங்கன்றாங்க. அப்புறம் நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது. ஸோ அந்த பெண்டெல்லாம் பார்த்து விளையுங்க, சேஃபாக போங்கன்னு கவர்மெண்ட் அங்கங்கே உங்களுக்கு எழுதி போட்டிருக்காங்க. போர்டும் வச்சுருக்காங்க, இது விபத்து பகுதி, மெதுவாக செல்லவும். ஸோ அந்த இடம்லாம் சேஃபாக போங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் சேஃபாக ஓட்டுங்க. போகிறவங்க எல்லாருமே சரி சேஃபாக போயிட்டு சேஃபாக ஓட்டிட்டு வாங்க. பெண்டெல்லாம் இந்த பாருங்க, பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட் போட்டு போகணும், அதனால் ஏறுறவங்களும் ஹெல்மெட் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அங்கங்கே ஒட்டியிருந்தாங்க பிளாஸ்டிக் பொருட்களை போடாதீங்க, ஏன்னா வனவிலங்குகள் சாப்பிட்டு இதுவாயிடும்னு. அப்புறம் கர்வ் 8ங்க பாண்டிய நெடுஞ்செழியன் வளைவுங்க இது. ஸோ பிளாஸ்டிக் பொருள் போட்டிங்கன்னா குப்பை அங்கே ஒரு தனியாக பாக்ஸ் வச்சுருக்காங்க, அதில் போடுங்க, இல்லைனா வனவிலங்குகள் சாப்பிட்டு உயிரிழந்துடுதுன்னு சொல்லிட்டு இருந்து போர்டு ஒட்டியிருந்தாங்க. ஸோ அங்கங்கே போலீஸ்காரங்களும் இருக்காங்க, ரொம்ப சேஃபாக இருக்குது. பாருங்க, குப்பை கிடங்கு இருக்குது, வேணும்னா குப்பையில் அங்கே போடுங்க. இங்கே பாருங்கள் கோயில். அப்புறம் அங்கே ஒரு டிராஃபிக் மேன் இருந்தார் பொழுது, அவர் யாருக்கு ஹாய் சொன்னார் தெரியல, பஸ் டிரைவருக்கு நினைக்கிறேன், ஐ திங்க் அவங்களுக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க பொழுது. அப்புறம் பாருங்கள், இந்த கர்வ் அப்படியே வளைஞ்சு வரல, தோ வந்துடும் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் நாங்கள். ஆனால் வளைவுகள் தான் நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. பாருங்கள், லாரி வர ஆப்போசிட்டில் வருது. ஸோ டிரைவர் ரொம்ப ஸ்லோ பண்ணி பொறுமையாக ஓட்டிகிட்டு போனாங்க. இங்கே நிறைய ஓன் பைக் வரவங்க அங்கங்கே நின்று வியூ பாயிண்ட்டை பார்த்து ரசிச்சுட்டு வராங்க. நம்ம கவர்மெண்ட் பஸ் போனதுனால ஸ்டாப்பிங் கிடையாது. இது பாருங்கள், ஃபவுண்டைன் ஔவையார் வளைவு. ஸோ அதனால் நம்ம அப்படியே ஜஸ்ட் பார்த்துன்னு தான் போக முடியுது. நெக்ஸ்ட் டைம் என்ன காரில் போனால் ரொம்ப வியூ பாயிண்ட்லாம் நின்று பார்க்கலாம். அப்போ எடுத்தனா உங்களுக்கு போடுறாங்க வீடியோ. ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. அது நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். அந்த காட்டேஜும் எங்களுக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது கிட்ட வந்துச்சுன்னு நினச்சோம். அந்த மேலே ஒரு வீடு மாதிரி தெரியுதுங்களா, நியர்பை வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்து அப்படியே பார்த்துட்டே வந்தோம். கீழேருந்து பார்க்க பயமாக இருந்துச்சு, பள்ளமெல்லாம் இருந்துச்சா, பக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஆனால் நல்லபடியாக போயிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேஸையும் போய் பார்த்து நல்லாவும் என்ஜாய் பண்ணோம். மழை வந்துச்சுன்னா பார்க்க முடியாது, அது ஒரு பயம். இது 16 வளைவுங்க, பாரதியார் வளைவு. ஆனால் நான் வேண்டிகிட்டே இருந்தேன் நல்லபடியாக பார்க்கணும், மழை வரக்கூடாதுன்னு. ஸோ மழை வரல, சில் கிளைமேட் மட்டும்தான். வியூ பாயிண்ட் பாருங்கள், அங்கேருந்து அந்த இடம் தாங்க வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கங்கே வியூ பாயிண்ட்டை வச்சுருக்காங்க, நின்று அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஸோ சேஃபாகவும் இருக்குது, சுற்றி உங்களுக்கு கட்டி வச்சுருக்காங்க. ஓன் பைக்கில் வரவங்க, ஓன் வண்டியில் வரவங்க நின்று பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். சரி, இன்னும் வரல, 16 தான் இருக்குது, இன்னும் 4 இருக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே பாருங்கள், நல்லா இருட்டுச்சு, மேகம்லாம் சூழ்ந்து பயம் வந்துச்சு, மழை தான் போலகுது இன்றைக்கி அப்படின்ட்டு. ஆனால் கடைசியாக மழை வரல, இது மாதிரி சில்லுன்னு தாங்க இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, குளு குளு குளுன்னு. அப்புறம் பாருங்கள், நாங்கள் நியர்பை வந்துட்டோம். ஸோ பாருங்கள், எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு, கவர்மெண்ட்டோட இடங்கள். ஸோ பேரெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதை பார்த்தவொடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நியர்பை வந்துட்டோம் அப்படின்ட்டு. இது பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒன்று வருது, தமிழ்நாடு வனத்துறை ஆஃபீஸ் போலது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த போகிற வழியிலே நம்மளுக்கு பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன் இருக்குன்னு கண்டக்டர் சொல்லிட்டு போனார். இங்கே இறங்கிக்கிறீங்களான்னு. இல்லை வேண்டாம், நாங்கள் அங்கே போய்க்கிறோம், காட்டேஜே ஃபஸ்ட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டுக்கே இறங்கிக்கிறோன்னு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்தது. அங்கே போர்டுலாம் போட்டிருந்தாங்க, மலைகளின் அரசன், சிறுவராயன் மலைன்னு அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். இங்கேயும் ஒரு பார்க் இருக்குது. ஸோ எல்லாமே நோட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டே வந்தோம். நம்ம அப்புறமா போய்க்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா ரெஃப்ரெஷ் ஆகணும், ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பாருங்கள், இது கவர்மெண்ட்டோடைய இடம் தாங்க, ஆஃபீஸு. இங்கே அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு எப்படின்னு பார்த்து நீங்கள் கவர்மெண்ட் ஹோட்டலுக்கு பே பண்ணி தங்கிக்கலாம். நாங்கள் ப்ரைவேட்டாக தான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க, ரெசார்ட்டில்.
ஸோ இங்கே பாருங்கள் டீ கடைலாம் இருந்துச்சு. அப்புறம் இது ஹோட்டல் தமிழ்நாடுங்க, கவர்மெண்ட் இது. நீங்கள் தமிழ்நாடு நான் இந்த ஹோட்டலில் புக் பண்ணிக்கலாம். முன்னாடி ஆன்லைன்லேயும் இருக்குது, புக் பண்ணிவிட்டு வரலாம். அப்புறம் ஏற்காடு ஊராட்சி அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் போர்டு. இங்கே ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பார்க் இருக்குது, அப்புறம் போட் ஹவுஸ் இருக்குது. பார்க்கை தாண்டி தான் உங்களுக்கு போட் ஹவுஸு. இது பாருங்கள், பார்க்கை ஒட்டின மாதிரியே போட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள். இது போட் ஹவுஸோட பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு அந்த பக்கம் இருக்கும். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வரணும். இங்கே போட்டிங்லாம் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. நாங்கள் பஸ்ஸிலே இது வீடியோ எடுத்துகிட்டு போனேன். நாங்கள் போகும்போது அதான் நாங்கள் போட்டிங் போகல, ஆனால் போட்டு ஹவுஸ் ஆண்டை போய் சுற்றி பார்த்தது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்தது எங்கெங்கே போகணும், என்னென்ன பண்ணோம், அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்து நிற்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்டால் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு மேலே வந்து நிற்கும். ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்தோடனே பாருங்கள் போட் ஹவுஸில் எவ்வளோ க்யூ நிற்கிறாங்க. ஸோ ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடம் பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கு, அந்த மரம் செடி கொடி எல்லாம். அப்படியே ஜங்ஷனுக்கு, இதான் மெயின் ஜங்ஷனுங்க. இங்கே வந்து பஸ்ஸு அப்படி திரும்பி அப்படி நிறுத்தி விட்டாங்க. நாங்கள் இறங்கிட்டோம். அப்புறம் பாருங்கள், இந்த மெயின் ஜங்ஷனில் விட்டுட்டாங்க. இதான் ஜங்ஷனுங்க உங்களுக்கு ஏற்காடில். இந்த ஜங்ஷன்லேருந்து இப்படி போனால் உங்களுக்கு அண்ணா பார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு ரோஸ் கார்டன், இந்த பக்கம் போட் ஹவுஸு, இந்த பக்கம் போனீங்கன்னா சேர்வராயன் மலை. ஸோ இது சென்ட்ரல் பிளேஸுங்க, ஜங்ஷனு. இங்கேருந்து டவுன் இறங்குனா தான் எங்களுக்கு காட்டேஜுங்க. இறங்கின ஒரு 4வது பில்டிங்கே நாங்கள் காட்டேஜ் கிட்டேயே புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா அப்பப்போ பஸ் பிடிக்க வேணாம், எதுவும் பிடிக்க வேணாம். என் ஹஸ்பண்ட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணி முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்தாங்க. எவ்வளோன்னு பேசிவிட்டு அதில் புக் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ எனக்கு மலர் கண்காட்சி இல்லையா, ஹோட்டல் கிடைக்காது. ஸோ இதுதாங்க அது, பீகாக் காட்டேஜ். பீகாக் காட்டேஜஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எப்படி இருக்குமோ நினச்சி போனோம், ஆனால் உண்மையாக ஒர்த்துங்க. இதோட ரேட் எவ்வளோ என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த காட்டேஜோட வீடியோ இது. அதுக்கப்புறம் பாருங்கள், நாங்கள் உள்ளே போயிட்டு ஏற்கனவே புக் பண்ணதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு ரிசப்ஷனிஸ்டில் மேனேஜர் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசிவிட்டு எங்கள் ரூம் நம்பரோட சாவியை கேட்டோம். அப்புறம் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்டெப்ஸ் ஏறுறோம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மூங்கில். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறணும். ஈவன் குட்டியாக அவரும் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த ஜன்னலேருந்து பார்த்தா கூட உங்களுக்கு மேலே வியூ தெரியும். நாங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி எங்களுடைய இது எங்களுக்கு தெரியாது இல்லையா, எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இட்டுன்னு போனார். அந்த தம்பி வந்து காமிச்சாங்க. ஸோ இதான் எங்கள் ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கீ கொடுத்துட்டு போயிட்டாங்க. பாருங்கள், இதான் நாங்கள் புக் பண்ண எங்களுடைய ரூம்ங்க, நம்பர் 2ங்க. இது எனக்கு பிடிச்ச ரூம் நம்பர் 2. ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள் ரூமை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே உட்காரத்துக்கு 2 ஷோஃபா இருக்குது. அப்புறம் டைனிங் டேபிள் சாப்பிட்லாம். அப்புறம் இந்த தலைவாரிக்கலாம், அந்த மேக்கப் பண்ணிக்கலாம். அப்புறம் டிவி இருக்குது உங்களுக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் கட்டில் பாருங்கள், 2 பேர் நல்லா படுக்கிறதுக்கு. பையனும் வருவான்றதுக்காக அது கொஞ்சம் காசு, அதுக்கும் சார்ஜு, அவனுக்கு தனி பெட்டு. அப்புறம் பாருங்கள் ரெஸ்ட் ரூம் பார்த்தா எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. பட் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுங்க. ஹீட்டர், ஏன்னா ரொம்ப குளிருது, ஸோ ஹீட்டர் ஆன் பண்ணிக்கலாம் நாங்கள். ஸோ நாங்கள் ஹீட்டர் யூஸ் பண்ணி தான் 3 நாளுமே இருந்தோம். அப்புறம் டாய்லெட்டு இந்த பாருங்கள் வெஸ்டர்ன் மாடல் தான் இருந்தது. அப்புறம் நம்ம கண்ணாடி. அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்தீங்கன்னா பெட்டு, அப்புறம் சார்ஜ் போகிற பின்ங்க. ஜன்னல் வேலை வியூ பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஜன்னலை சுற்றி வர வேலி கம்பிகள் போட்டிருந்தாங்க, ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டோங்க. கம்ப்ளீட்டாக 2-3 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போனோம். அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கெங்கே போனோம், என்னென்ன பண்ணோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ மேலே வந்து நம்ம சேனல் பேஜில் நிற்கும். நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.